பட் இருந்தாலும் ரொம்ப பெரிய அளவில் நம்மளால எதுவும் செய்ய முடியாம சின்ன அளவில் இந்த சங்கத்தை வந்து உயிரோட்டமா வச்சுக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துல தான் இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள்லாம் செயல்பட்டு வருகிறோம் என்பதை நான் பதிவு செய்வதற்காக தான் எனக்கு சொல்றேன். அவரை தொடர்ந்து பி தமிழ் அவரை தொடர்ந்து எஸ் ஒரு சங்கம் என்று சொன்னால் அது வந்து செயல்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும் என்று நான் நிச்சயமாக உணர்ந்திருக்கிறேன். நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அந்த வகையிலே இந்த சங்கம் உயிரோட்டமாக செயல்படும், வழக்கறிஞர்கள் குரலாக செயல்படும் என்பதை நான் இந்த கூட்டத்திலே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அதற்காக எங்களை தேர்ந்தெடுத்து சிறப்பான முறையில தேர்தல் நடத்தி, அதாவது ஒரு தேர்தல் நடத்துறது அது நம்ம வழக்கறிஞர் சங்கத்துக்கு தேர்தல் நடத்துறது ரொம்ப சாதாரண காரியம் இல்லை. பார் கவுன்சில் தேர்தல் இன்னும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அங்கு சிறப்பாக அந்த தேர்தலை நடத்தி வாக்கு எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். எந்த விதமான குளறுபடியும் இல்லை. அது பாட்டுக்கு போனது போயிட்டு தான் இருக்கு. அங்கங்க ஒரு சிலர் முறுமுறுப்பு இருந்தாலும் கூட ஒட்டுமொத்தத்தில் சிறப்பாக போயிட்டு இருக்கு. அது மாதிரி இந்த சங்க தேர்தலில் இப்போ ராஜேஷ் அவர் பேசும்போது சொன்னாரு, நம்ம அறிவரன் அவர் பேசும்போது சொன்னாரு, இந்த தேர்தல்
வாக்கு எண்ணப்பட்டது. மறு வாக்கு எண்ணுங்கள் என்று கேட்டபோது கூட அதையும் பொருட்படுத்தி எண்ணினார்கள். ஒரு ஒரு லைவ் கான்வர்சேஷன், அது வந்து நாங்கள் தான் தேர்தல் அதிகாரிகள், நாங்கள் சொல்வதுதான் சட்டம் என்று சொன்னாமல் காது கொடுத்து கேட்டு குறைகளை நிவர்த்தி பண்ணி தேர்தல் முடிவு நல்ல விதமாக வர வேண்டும், தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் எல்லோரோடும் அங்கீகரிக்கப்படவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தின் அடிப்படையில் அவர் சிறப்பாக செய்தார். அவர்களுக்கு தோதாக இந்த டிஜிட்டல் முறையில வந்து தேர்தல் எண்ணிக்கை, வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. அதுக்கு காரணமான வம்சி அவர் மற்றும் அவருடைய குழு, அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வழக்கமா போலீஸ் நாங்க சேர்க்கிறதே கிடையாது. இந்த முறை ஹரிகுமார் அவர் போலீஸ் அப்படி நான் ஒத்துக்க மாட்டேன், அவர் ஃப்ரெண்டு தான் அவர். ஏன்னா அவர் வந்து எல்லாரும் ஃப்ரெண்ட்லி டு லாயர்ஸ். மற்றபடி இங்க இந்த கேம்பஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வழக்கறிஞர்களும் காவல்துறையும் எதிரிகளே கிடையாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததில்லை. அந்த வந்த காலம் போயிடுச்சு. இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான போலீஸ் இங்க நம்ம இங்க கேம்பஸ்ல இருக்கிறாங்க. அதனால அவர்களையும் இந்த நம்மளுடைய கமிட்டி கௌரவிக்கும் விதமாக அழைத்திருக்கிறார்கள். அதை தாண்டி சிஐஎஸ்எஃப் பொறுத்த வரைக்கும் நாங்க கூப்பிடல, ஐயா தான் கூப்பிட்டுருக்காரு. அவங்கள வாழ்த்து சொல்றதுக்கு சிஐஎஸ், அது சிஐஎஸ்எஃப் பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கருத்து எப்பொழுதுமே ஒரே கருத்து தான். அவர்கள் தேவையில்லாதவர்கள் இந்த சங்கம், இந்த வளாகத்திற்கு. பட் ஆனால் நம்ம காவல்துறை அதை பார்த்துருப்பாங்க. பட் அது பேசுவதற்கான இடம் இல்லை. அதனால இந்த சங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்ட விதம் மிக சிறப்பாக, அழகாக தேர்தல் நடத்தி அழகாக அறிவிப்பு செய்து இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். இந்த கூட்டமே காலதாமதமான கூட்டம். உங்க எல்லாருக்கும் தெரியும், 30ஆம் தேதி தேர்தல் எண்ணப்பட்டு 29 முடிந்து 30 எண்ணப்பட்டது. அதுக்கு அன்னைக்குலேருந்தே லீவு, உங்களுக்கு தெரியும், 1ஆம் தேதியிலேருந்து லீவு. ஒரு மாசம் மே மாசம் ஃபுல்லா போயிடுச்சு. அதன் பிறகு 3 நாள் இவங்கெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, மற்றவர்கள்லாம். அப்பவும் ஒரு மாசம் போயிடுச்சு இல்லையா? அப்போ ஜூன் மாசம் தான், ஜூன்ல இருந்து இந்த நடக்குது. இப்போ ஒரு மாசம் கரெக்டா. இந்த ஒரு மாசத்துல எண்ணற்ற செயல்கள் செய்திருக்கிறோம். அது உங்களுக்கு தெரிய வரும். நாங்களே சொல்லிக்க விரும்பல, தெரிஞ்சிருக்கோம், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். இன்னும் நிறைய செய்யணும்னு காத்துட்டு இருக்கிறோம். அதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த கூட்டம், அதாவது ஒருத்தருக்கு தெரிஞ்ச கூட்டம் வந்திருக்கீங்க. இதை விட இந்த சங்கத்துல ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்க கடைப்பட்டிருக்கிற இந்த சங்கத்துல 19,000 பேர் அடையாளப்படுத்தப்பட்டு பாகவத்துல வாக்கு செலுத்திருக்கிறோம். இந்த சங்கத்துக்கு மட்டும் 19,000 பேர் அடையாளப்படுத்தப்பட்டு வாக்கு செலுத்திருக்கிறாங்க. ஆனால் இந்த சங்கத்துல வாக்களிப்பதற்கு 6,200 பேர் தான் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டி வாக்காளர்களா இருந்திருக்கிறாங்க. மிச்சவங்களாம் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டி வாக்காளர்களா இருக்க முடியல. அதற்கு காரணம் என்னன்னாக்கா, ஒரு வருஷம் வந்து 2 வருஷத்துக்கு கட்டணும். ஒரு வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு மேல இருக்கவங்க 1,200 ரூபாய் கட்டணும். 10 வருஷத்துக்குள்ள இருக்கவங்க 600 ரூபாய் கட்டணும். அதுக்கு என்ன காரணம்? 50 ரூபாய் மாசம், 100 ரூபாய் மாசம் ஒரு கணக்குல அது போட்டோம். 2 வருஷம்னா 2,400 ரூபாய் ஆகி போகுது. இந்த 2 வருஷம் வந்து ஒரு முறை தேர்தல் நடக்கும்போது 2,400 ரூபாய் கட்டிட்டீங்கன்னாக்கா, நீங்க அடுத்த வருஷமா 2,400 ரூபாய் கட்டிட்டு ஒரு தடவை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா 2,400, 2,000, 4,800 ஆகி போகுது. அப்படியே மல்டிப்ளை ஆகிட்டே போறதுனால மெம்பர்கள் வந்து ரோல்ஸ்ல இருக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து தொடர்ந்து தேர்தலில் ஈடுபட முடியல. அதனாலதான் ஒரு முடிவு எடுத்து ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறோம். 19,000 பேர் இருக்கிறீங்க, 6,000 பேர் தான் ஓட்டு போடுறீங்க. ஆசியாவிலே பெரிய சங்கம் சொல்றாங்க. ஆனா மெம்பர் பாத்தீங்கன்னாக்கா ஓட்டு போறது 6,200 பேர் தான் எலிஜிபிள் வரைக்கும். அதுல 4,800 பேர் போடுறாங்க. இப்படிதான் நடக்குது. அதனால